இன்று சித்திரை 23. எல்லா ஏரியாலையும் அடித்த அதே காற்று தான் எங்கள் ஊர்லேயும் ஒரு வழி பண்ணிட்டு போயிட்டு, அதோட தாக்கத்தால் தான் கரண்ட்டும் தண்ணி எவ்வளோ முக்கியன்றதே புரியுது. முந்தா நாள் அடித்த காற்றுல விழுந்த போஸ்ட் மரம் அப்போ போன கரண்ட்டு இன்ன வரைக்கும் வரவே இல்லை. லைட்டுக்கெலாம் கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை, பேட்ரி இருக்குது, மேனேஜ் பண்ணிடுறோம். இந்த தண்ணிக்கு தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது, எப்போ கரண்ட் வரும்னு தெரில. அப்புறம் நம்ம போட்டிருந்த சோளம் எல்லாமே அந்த கருதோட வெயிட் தாங்காமல் உரத்தில் இருந்தது எல்லாமே சாஞ்சிடுச்சு. சென்டரில் இருந்ததெல்லாம் நின்றுது, உரத்தில் உள்ளது எல்லாமே சாஞ்சிடுச்சு. கருதை உடச்சி பார்த்தோம், இன்னும் அது பால் கட்டாக தான் இருக்குது. செடியில் உயிர் இருக்குது, அது முத்துதான்னு பார்க்கலாம். இந்த முருங்கை மரம் வேரோடு சாஞ்சிடுச்சு. முருங்கையும் வாழையும் அடியோட காலி எல்லாமே. ஒரு 4 மரம் தார் விட்டுருந்தது, அதுவும் சாஞ்சிடுச்சு. அதோட காய் முத்தலை, அதனால் அதோட இலையெல்லாம் கழிச்சு விட்டுட்டு களி கொடுத்து அதை மட்டும் முட்டு கொடுத்து வச்சுருந்தோம். சோளத்தோட நிலமெல்லாம் இப்படி தான் இருக்குது. அது சாஞ்சே இருந்தாலும் அதோட கருது முத்திடுன்னு சொல்கிறாங்க. பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமாக கிளியர் பண்ணிக்கிட்டே வரோம்.